அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம நேரலை நம்ம வாட்ஸ்அப் குழுவுடைய உரையாடல் தினசரி நிகழ இருக்கிறது. இன்றைய உரையாடல் தலைப்பு இம்மார்டல் ரூலர். இந்த இம்மார்டல் ரூலர் என்பவர் யார் என்பதை ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர இருக்கிறார்கள். வணக்கம் அசோக் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் நண்பா. வணக்கம். சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. இம்மார்டல் ரூலர் என்பவர் யார்? உங்கள் புரிதல்களை அதனுடைய மொழியாக்கம் தமிழ்ல பாத்தீங்கன்னா அழிவில்லாத அரசன் அப்படிங்கறதான் பொருள்படும். இப்ப அழிவில்லாத அரசன் அப்படின்னா அவருடைய ஆன்மாக்கு அழிவில்லை, அவருடைய செயல்களுக்கு அழிவில்லை, அவருடைய கொள்கைக்கு அழிவில்லை அப்படிங்கிறத நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஏன்னா இதுவரை வாழ்ந்த அவதாரங்கள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் மண்ணில் இருந்திருக்கும். எதற்காக படைக்கப்பட்டதோ அதோடைய செயல்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிடும். அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கிற நம்ம இந்த கலியுகத்துல வரப்போற அவதாரம் தான் இந்த இம்மார்டல் ரூலர் அப்படின்னா நம்ம கருத்து பரவலா இருக்கு. ஸோ அவரை பத்தி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அவதாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க அவதாரம் அப்படின்னு நம்ம எல்லாம் உணர்ந்திருக்கோம் இல்லைங்களா? ஆனா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமா ஏற்கனவே எழுதப்பட்டு நம்ம எதிர்பார்க்க ஒரு அவதாரமா வரக்கூடிய அவதாரம் தான் இந்த கல்கி அப்படிங்கிற இந்து புராணங்கள் சொல்ற ஒரு அவதாரம். இவரைத்தான் நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் இமாம் மஹதி அப்படிங்கிற ஒரு பார்வையில பாக்குறாங்க. கிருஷ்ணாட்டிலையும் பாத்தீங்கன்னா சில பேர் இயேசுங்கிறாங்க. ஆனா என்னுடைய புரிதல் என்னன்னா, இயேசு பைபிள்ல தெளிவா சொல்லியிருக்காரு, நான் வருவதற்கு முன்பாக என்னுடைய மகிமையையும் பாவங்களையும் எடுத்துரைக்கும் தேற்றறிவாளனை அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ என்னுடைய பார்வையில பாத்தீங்கன்னா அது இயேசுவா இருக்காது, இயேசுவால் அனுப்பப்பட்ட தேற்றறிவாளன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஸோ 3 விதமான மார்க்கங்களையும் சொல்லப்படுற ஒரே ஆள் தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தலைவர் அப்படிங்கிறதா இது என்னுடைய முதல் கட்ட கருத்தா இருக்கு. நீங்க சொல்லுங்க, எப்படின்னு ஆளாளுக்கு சொல்லுங்க. சரி, நன்றி. நன்றிங்க. இப்போ இம்மார்டல் ரூலர் அப்படிங்கிற அந்த தேடல்ல தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கிறோம். பலருக்கும் இந்த தேடல்கள் புதிதாக இருக்கும். ஆனால் அந்த தேடல்வாதிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாக இருக்கும். ஏன்னா எல்லா மதங்களும் இங்கே இறுதி காலத்தில் மக்களை காப்பாற்றுவதற்கு, தர்மத்தை சத்தியம் நிலைநாட்டுவதற்கு இங்கே ஒரு தலைவன் பிறக்கிறார், இறைவனே பிறக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், இல்லை நமது இந்து மதமாக இருக்கட்டும், அல்லது சித்தர்களுடைய குறிப்புகளாக இருக்கட்டும், பிரபேந்திர குறிப்புகள், வைகுண்டருடைய குறிப்புகள், மெய்வழிச்சாலை ஆண்டவர்களுடைய குறிப்புகள், ஏன் இன்னும் சொல்ல போனோம் என்றால் புத்த மதத்தின் மட்டுமல்ல, சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு மதத்திலும் அப்படித்தான். இன்னும் தொன்மையாக மதமான பார்சிகள் சொல்லக்கூடிய அந்த ஜிராஸ்ட்ர மதத்திலையும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ இறுதியாக அந்த வரக்கூடிய ஒரு உலகத்தையே ஆளக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அவரை இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் கூப்பிடுறோம் அப்படின்னா, இங்க அதை சொன்னவங்க 2 பேர். ஒண்ணு நாஸ்ட்ரடாமஸ் என்ன சொல்றார் அப்படின்னா, முக்கடல் சங்கமிக்கும் இடத்திலிருந்து ஒருவன் பிறப்பான், அவன் உலகத்தை ஆளுவான் அப்படிங்கிறது தான் அவருடைய குறிப்புகள்ல இருந்து வருது. அதை அவர் இம்மார்டல் ரூலர், இம்மார்டல் காட் அப்படின்னு அவர் சொல்றார். அதே பார்த்தீங்கன்னா கோரக்கர் அகில சக்கர பார்வேந்தாய் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி அவருக்கு இம்மார்டல் ரூலர் என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த இதை ஒவ்வொரு ஒவ்வொரு மத கோட்பாட்டுகளின் படியும் ஆய்வு செய்து வருகிறோம். சரி, இப்போ அடுத்து காளிமுத்து ஐயா, வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க சொல்லுங்க ஐயா. இம்மார்டல் ரூலர். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இம்மார்டல் ரூலர் அப்படிங்கிற அந்த உங்களுடைய புரிதல்களை பகிருங்க ஐயா. அதாவது ஐயா, தீய சக்தியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அந்த தீய சக்தியினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி நல்ல சக்தி போராடுறத என்னை பொறுத்த வரைக்கும் இம்மார்டல் ரூலர் அப்படிங்கிற ஒரு சக்தி போராடி நல்ல நன்மை போதிக்கிறதுக்காக வர்றாருங்க. சிறப்புங்கய்யா.
இல்ல நீங்க எந்த கோட்பாட்டை நம்புறீங்க? எந்த கோட்பாட்டில இருந்து அவர் வருவார்னு நீங்க நம்புறீங்க? இம்மாற்றுள்ளவர் எப்படி வருவார்? எந்த கோட்பாட்டுல வருவார்? அதாவது இறையாற்றல் மூலமா, அதாவது எப்படி சொல்றது, சொல்லுங்கய்யா. இறை சக்தி வந்து ஒரு ஆற்றலை அனுப்புதுங்கய்யா. அனுப்பி எல்லா பிரபஞ்சமே எல்லாம் நலமா இருக்கட்டும். அதாவது பூமி நம்மளை பொறுத்தவரைக்கும் பூமியில வாழ்ற உயிரினங்கள் எல்லாத்துக்குமே வந்து இப்ப துன்பத்துலதான் போய்கிட்டு இருக்கு. துன்பம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உயர்ந்து இப்ப நீங்க சொல்லும் போல எண்டிங் கட்டத்துக்கு வந்துச்சு. நீ 3ஆம் உலகப் போர் நடந்ததுன்னா இன்னும் என்ன விளைவு நடக்குமோ, தாவரத்திலிருந்து உயிரினங்கள், புல் பூண்டு தாவரத்திலிருந்து மனித உயிர், சின்ன சிறு உயிர்கள் எல்லாத்துக்குமே பேராபத்து. இறைவன் என்ன நினைச்சு படைச்சாரோ அதையவே அழிக்கக்கூடிய ஆற்றலா வந்து நிக்கிறாங்க அந்த தீய சக்தி. உண்மை. அந்த தீய சக்தியை வந்து கட்டுப்படுத்தி சக்தியை நன்மை போதிக்கிறதுக்காக இறைவன் வந்து ஒரு ஆற்றல் அனுப்பி அவர் மூலமா ஆளுமை செய்ய அப்படிங்கிற புரிதல் இருக்குங்க. நான் கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. சிறப்பு. இப்ப சரிங்க, மேற்கொண்டு தொடருங்க. சரிங்க, நன்றி. அடுத்தது நன்றி. வணக்கம், ரங்கசாமி ஐயா இருக்கீங்களா? சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். ஐயா, இம்மார்டல் ரூலர் அதை சார்ந்து உங்களுடைய புரிதல்களை நம்ம குழுவினருக்கும் நம்ம யூடியூப் சேனல் உறவுகளுக்கும் பகிர்ந்துக்குங்க ஐயா. இம்மார்டல் ரூலர் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஒரு ஆளு வெளியே வந்துதான் ஆகணும். அது சொன்னாப்ல இல்ல, அது மாதிரி ஒரு இறை ஆற்றல் அப்படிங்கிற மாதிரி. சரிங்க. அது மாதிரி ஏதோ ஒரு சக்தி படைத்த ஒரு மனிதன் வெளியில வந்துதான் அந்த உலகத்தை ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும். அது எப்ப வருவாரு என்னங்கிறத நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்மளால முடியாது. இது வந்து இறைவன் ஆடுற ஆட்டம். கண்டிப்பா. அவர் வரவே எல்லாரும் காத்திருப்போம். கண்டிப்பா. அவர் யார்? அவர் என்ன செய்ய போகிறார் இந்த பூமி பந்துல? உங்களுடைய புரிதல் என்ன பண்ண? நடக்கிற அனைத்து தவறுகளையும் வந்து தவறுகள் நடக்காம பாத்துக்க வேண்டியதான். அரசியல் கொள்ளை, அடுத்த உயிரை பறிக்கிறது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், இதெல்லாம் வந்து அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரி. தெய்வம் இருக்கா இல்லையான்னு மக்கள் தெரியாம தான் இங்க எல்லாம் தப்பு நடக்குது. ஒரு மனிதர் தோன்றிட்டாரு, ஒரு இணைய அவதாரம் வந்துருச்சுன்னா எல்லா மக்கள் தெரிஞ்சுதான் ஆகணும். அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த தவறை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் எதுக்கு வர்றாரு அப்புறம் வெளியில? அப்புறம் அவர் என்ன தண்டனை கொடுப்பாரோ கொடுக்க வேண்டியதான். கண்டிப்பாங்க. சரி, நன்றிங்க. அந்த அடுத்த நண்பர் ஐயா வணக்கம், பொன்ராஜ் ஐயா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். பொன்ராஜ் ஐயா, இப்ப இம்மார்டல் ரூலர் அப்படிங்கிற தேடல்ல வந்து நீங்க எங்களுக்கு முன்னாடி இருந்தே இருக்கீங்க. இந்த இம்மார்டல் ரூலர் தேடல், யார் அந்த இம்மார்டல் ரூலர்? அவர் வந்து என்ன செய்ய போகிறார்? வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இப்ப வந்து இம்மார்டல் ரூலர் அப்படிங்கிறவரு பொதுவா இப்ப அசோக் ஐயா சொன்ன மாதிரி அழிவில்லாத அரசன் அப்படிங்கிறதுங்க. அப்ப வந்து அழிவில்லா அரசன் அப்படின்னா, அரசன் யாரு அப்படின்னா ஒரு ஆட்சியாளர். அதாவது வந்து அழியாத ஆட்சியாளர் அப்படிங்கிற மாதிரி. ஆனா சில பேர் வந்து என்ன அப்படின்னா, இதுல அழியாத ஆட்சியாளர் அப்படின்ட்டு அவருக்கு மரணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாட்டை எடுத்துக்கிறாங்க. ஆனா அழியாத ஆட்சியாளர் அப்படிங்கிறது வந்து அழியாத ஆட்சி அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கணுங்க. ஆட்சியாளர் அப்படிங்கிறத தாண்டி அழியாத ஆட்சி அப்படிங்கிறது, இந்த பிரபஞ்சத்துல வந்து யாரோட ஆட்சி அழியாத ஆட்சியா இருக்குன்னா இறைவனோட ஆட்சி மட்டும்தான் அழியாத ஆட்சியா இருக்கும். அப்ப அந்த இறைவனோட ஆட்சி, அதாவது வந்து இறையாட்சி அப்படிங்கிறது, அந்த இறையாட்சி அப்படிங்கிறது எப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல வந்து இறை கொள்கை, இறை கோட்பாடு, இதன் அடிப்படையில வந்து அந்த இறைவனோட ஆட்சியை வந்து யார் இங்க இந்த பூமியில வந்து செயல்படுத்த போறாங்களோ அவங்கதான் வந்து அந்த இறையாட்சியாளன், அதாவது வந்து அழியாத ஆட்சியாளன் அப்படிங்கறத நம்மளோட பார்வைங்க. இதுல வந்து அவரு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத வந்து இப்ப நம்ம பொதுவா வந்து இவரை வர ஒரு ஆன்மீக ரீதியா, அரசியல் ரீதியா இதை பண்ணுவார் அப்படிங்கிறத கடந்து வரக்கூடிய அந்த இறையாட்சியாளன், அதாவது வந்து அழியாத ஆட்சியாளர், இம்மார்டல் ரூலர் அப்படிங்கிறவர் வந்து இறைவனோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர்.
இப்போ நம்ம அவர் வந்து சாதாரணமா இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதி மாதிரி அவர் இருப்பார் அப்படிங்கிறத கடந்து அவரோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, இறைவன்கிட்ட வந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து இறைவனோட வழிகாட்டுதலின் அடிப்படையில தான் அவரோட செயல்பாடுகள் இருக்குங்க. இங்க எந்த ஒரு செயல்பாடு எடுத்துட்டாலுமே அவர் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுங்கிறத வந்து தீர்மானிக்கிறது இறைவன் மட்டும்தான். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. சரிங்க. அவரோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது அதாவது வந்து இறைவன்கிட்ட வந்து தனக்கு அதாவது வந்து மக்களோட இங்க வந்து நன்மையில அதிகமா இது பண்ற மாற தீமையை வந்து மக்கள்கிட்ட இருந்து விலக்குற மாற அதாவது வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீமை எனும் மாயை அதாவது மனங்களில் இருக்கக்கூடிய அந்த தீய மாயைகளை வந்து அகற்றக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பார். அதைத்தான் வந்து கோரக்கர் சித்தரையா தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு அந்த பாடல்ல 100வது பாடல்ல. மண்டலத்தில் மாய்கையற. ஆமா. அதாவது வந்து எப்படிங்கன்னா, மண்டலத்தில் மாய்கையற சத்தியத்தை நிலைநாட்டி ஆமா மன்னனான ஒருவர் உலகாழ்வார் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாய்கை அற அப்படிங்கிறது என்னன்னா, உலகம் வந்து முழுக்க முழுக்க மாயைகளால் சூழப்பட்டுள்ளது. அதாவது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்து மதத்துல வந்து களிமாயை அப்படிங்களா, கிறிஸ்டானிட்டியில வந்து சாத்தானுடைய மாயை அப்படின்னு எடுத்துக்கலாம், இஸ்லாத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா தஜாலோட மாயைன்னு எடுத்துக்கலாம். இப்படி வந்து மாயைங்கிறது வந்து பல வாரம் பிரிச்சிருந்தாலும் ஆனா மாயை ஒண்ணுதான். அது வந்து தீமை மட்டும்தான் இது பண்ண போகுது. அப்போ அந்த மக்களோட மனசுல இருக்கக்கூடிய அந்த தீய குணங்களாகி அந்த மாயைகளை அகற்றக்கூடிய செயலை வந்து அவர் செய்வார். அதுக்கு வந்து என்ன சாத்தியம் அப்படின்னா, இங்க வந்து மக்களோட மனங்களில் இருக்கக்கூடிய அந்த தீமையை அகற்றணும் அப்படின்னா முழுக்க முழுக்க இங்க வந்து அந்த ஆற்றல் வந்து எது அப்படின்னா இறையாற்றல்னால மட்டும்தான் அந்த மாயை அகற்ற முடியுங்க. அப்போ இறையாற்றல் பெற்ற ஒருவர் தான் வந்து அழியாத ஆட்சியாளராக இருப்பார். அதுல வந்து எந்தவித சந்தேகமும் இல்லைங்க. அவரோட ஆட்சி முறை அப்படிங்கிறது சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி, அவர் மனிதரா இல்லை கடவுளா? மனிதர் தாங்க ஐயா, மனிதர் தான். மனிதர் இறைவனுடைய அருள் பெற்று வருகிறார் அப்படின்னு சொல்றீங்க. வருகிறார், அதே மாதிரிதான். சிறப்புங்க. ஏன்னா எல்லாமே எல்லா இடத்துலயுமே வந்து குறுக்கிடுக்கு மன்னிக்கணும். அதாவது எந்த ஒரு ஆன்மாக்குமே 3 படிநிலை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மனிதன், அப்புறம் புனிதன், அதுக்கப்புறம் தான் தெய்வ நிலை. சோ வரக்கூடிய அவதாரமும் வந்து அந்த 3 படிநிலையுமே எட்டும் அப்படிங்கறதான் வேதங்கள் சொல்ற விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து அனுபவங்களுக்காக ஒரு சாதாரண மனுஷனா இருப்பாரு, குறைகளை களையும் போது புனிதனா மாறுவாரு. அந்த புனிதத்தன்மை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இறையாற்றல் பெற்று அவர் அவதாரமாகி தெய்வ நிலைக்கு போவாரு. இதுதான் வந்து நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்த அவதாரங்களுடைய படிநிலை. சோ அதே மாதிரிதான் இந்த அவதாரம் நிகழும் அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. நீங்க தொடருங்க அப்படியே. பசோகையா சொன்ன மாதிரி அதுதாங்க. அதாவது வந்து மனிதன் புனிதன் அப்படிங்கிறது மனிதன்ங்கிறது வந்து பிறப்பால இருக்கக்கூடியது. அப்ப புனிதன் அப்படிங்கிறது வந்து அவரோட குணங்கள், அப்புறம் வந்து இறை சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்பு, இறை ஆற்றலை வந்து தனக்குள் இது பண்ற அளவுக்கு அவரோட படிநிலைகள், இது வந்து அவரை வந்து ஒரு புனிதன் அப்படிங்கிற நிலைக்கு வருது. அது எல்லாம் கடந்து இறுதியில வந்து இறைவனோட அந்த ஆற்றல் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்குதுங்க. இதுதான் உண்மை. அது கரெக்ட் தாங்க நம்ம அசோகையா சொன்னது. அவரோட செயல்பாடுகள் வந்து என்ன அப்படிங்கறத நம்ம தீர்மானிக்கிறத விட இறைவன் தீர்மானிச்சிருப்பாருங்க. அவர் வந்து இப்ப வெளிப்படுவார் அப்ப வெளிப்படுவாருங்கிறதெல்லாம் கடந்து இப்பிரபஞ்சத்துல வந்து இறைவன் தன்னுடைய ஆற்றலை எந்த இடத்துல எப்போது வெளிப்படுத்துறாரோ அப்போது இருந்தே வந்து அழிவில்லா ஆட்சியாளனோட செயல்பாடுகள் துவங்கறக்க ஆரம்பிச்சிருங்க. சிறப்பு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, இங்க ஏன் வந்து நம்ம அது இறை ஆற்றல் இறை வலிமை இங்க வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவர்னால வர முடியாது அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல வந்து நிறைய மாற்றங்கள் அவரோட வருகைக்கு முன்பாக இறை அருள் இறை ஆற்றல் வந்து இறைவன் வந்து தன்னோட செயல்பாடுகளை இங்க செய்யறக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ அவருக்கான இந்த அதாவது உலக அளவுல பாத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய மாயை எத்தனையோ சர்வாதிகார ஒரு அமைப்புகள், எத்தனையோ ஒரு அதிகாரமிக்க ஒரு இதுல நிறைய பேர் நிறைய இயக்கமா இருக்கிறாங்க, நிறைய இதா இருக்கிறாங்க, ஒரு குழுவா இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் வரக்கூடிய ஒரு நபர் வந்து சரியான ஒரு இது ஈடா இருக்கணும், அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு பலத்தோட இருக்கணும் அப்படின்னா இவர் வந்து முழுக்க முழுக்க அந்த இறையாற்றல் இறை வலிமையினாலதான் இருக்க போறாரு. அந்த இறையாற்றல் இறை வலிமை என்ன பண்ணுது, இறைவன் வந்து தன்னோட ஆற்றலை வந்து இப்பிரபஞ்சத்துல வெளிப்படுத்தி எனக்கான ஒருவன் இங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் வந்து இங்க நடக்குங்க. சிறப்பு. அதுக்கப்புறம் தான் அவரோட வெளிப்பாடு அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அவரோட வெளிப்பாடு வந்ததுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்ம வேணா ஒரு யோக மண்டல அவர் வந்தா இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு பொதுவான யோகங்களை பார்த்துட்டோம்னா தீமையை அழிப்பார் அப்படிங்கிறது,
அப்புறம் உலகத்துல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒருவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். ஆனா எந்தெந்த வகையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த போறாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது வந்து இறைவனோட ஒரு திட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க. அப்புறம் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அவரோட அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம யூகிக்க முடியாதுங்க. அரசியல் ரீதியா அவர் வந்து எப்படி ஒரு ஆளுமையா வரப்போறாரு, அவரோட கொண்டு வரக்கூடிய அதாவது அவர் கொண்டு வர்றது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இப்ப இந்த உலகத்துல வந்து இறை கொள்கை, இறை கோட்பாட்டின் அடிப்படையில தான் இங்க எல்லா மாற்றமே நிகழணும் அப்படிங்கறது அவரோட ஒரு விதிமுறையா இருக்குங்க. அதன் அடிப்படையில வந்து அவரோட ஆட்சி முறை அப்படிங்கறது இறைவன் தான் தீர்மானிக்க போறாரு. அதுல எந்த இதுவும் இல்ல. சிறப்பு. அதனால வந்துட்டு அவர் எதிர்பார்க்கலங்க. அவரோட வருகை அப்படிங்கிறது கூடிய விரைவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு அளவீடுக்குள்ள அவரோட வருகைங்கிறது இருக்கு. அதுக்கு முன்னாடி இங்க பிரபஞ்சத்துல நிறைய இறை அதிசயங்களும் அப்படி அற்புதங்களும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கு. ஏன்னா இறைவனே அது அவருக்கான களத்தை வந்து இறைவனே இங்க தயார் பண்றாருங்க. சிறப்பு. அப்புறம் அதே மாதிரி அவரோட ஆட்சி முறை அப்படிங்கிறது சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படியே இது ஒரு பொற்காலமா இருக்கு, அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதா இருக்கு அப்படின்னு. ஆனா அவரு வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அதாவது உலக அளவுல அவரோட வெளிப்பாடு அப்படிங்கிறது அதாவது வந்து இப்போ ஒரு தமிழ் மண்ணில வந்து வெளிப்படுற மாதிரிதான் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே குறிப்பிடுதுங்க. அதே மாதிரி பார்த்துட்டா அவரோட உலக அளவுல வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து இங்க வந்து சும்மா சாதாரணமா வந்து ஒரு எப்படின்னா ஒரு பொற்காலமா இருக்கு, ஒரு அந்த அப்படி இருக்கு இப்படி இருக்குங்கிறத கடந்து அவர் உலக அளவுல வெளிப்படுறதுக்குள்ள வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாத்தான் இருக்குங்க இங்க. என்னன்னா தீமையை எதிர்த்து சர்வாதிகார ஒரு இயக்கங்கள் ரொம்ப இந்த எப்படி சொல்றதுன்னா அதிகாரமிக்க ஒரு ஒரு இதெல்லாம் குழுவா இருக்கிறாங்க இல்லைங்க. இப்ப அரசியல் ரீதியா ஆன்மீக ரீதியா இது மாதிரி இருக்கக்கூடிய சில இதெல்லாம் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அளவீடுக்குள்ள வந்து அவர் அதையெல்லாம் சரி கட்டணும் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஆனா அவரோட வெளிப்பட்டதுக்கு அப்புறம் இப்ப தமிழ் மண்ணிலேயே வெளிப்படுறாருனாலும் தமிழ் மண்ணில் வெளிப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு அளவீடுக்குள்ள வந்து அவர் சில விஷயங்களை எல்லாம் வந்து ஒரு போர்க்களமா நின்றுதான் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுங்க. சரிங்க. அப்போ அதுக்கான ஆற்றல் அப்படிங்கிறது இறைவன் ஒவ்வொரு விஷயத்திலையுமே அவருக்கான ஆற்றல் வலிமையை கொடுத்துருவாரு. அதே மாதிரி ஒரே நாள்ல ஒரே நைட்ல வந்து எல்லாருமே இப்போ நிறைய குரூப்ல பாக்குறோம். நிறைய விஷயங்கள் இப்போ யூடியூப் சேனல் முதல் கொண்டு நிறைய பேர் தன்னை கல்கியாவும் இமாட்டர் ரூலராகவும் ஒவ்வொரு இதாகவும் வந்து நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதை வந்து அப்படி நினைக்கிறது அவங்களோட மனநிலை அப்படிங்கிறது. ஆனா நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரே இதுல வந்து ஒரே இரவுல வந்து யாருமே சக்தி கிடைச்சு அந்த நிலைக்கு உலகத்தை ஆளக்கூடிய நிலைக்கு யாருனால வர முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற கால சூழல் அப்படிப்பட்டது அல்ல. அதாவது வந்து எத்தனையோ யுகங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆனா எந்த இதுலயுமே வந்து உடனே ஒரே இரவுல வந்து ஒருத்தர் வந்து முழு சக்தியும் பெற்று அவர் வந்து உலகத்தை ஆள்ற அளவுக்கு போறக்கு அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த காலகட்டங்கிறது அப்படி இருக்குதுங்க. அவர் வந்து ஒவ்வொரு படிநிலையாத்தான் தன்னோட ஆட்சி அதிகார முறையை உலக அளவுல கொண்டு போய் சேர்த்துவார். இதுதாங்க நம்மளோட பார்வை, நம்மளோட புரிதலுங்க. சிறப்பு சிறப்பு. நன்றி நன்றிங்க. நன்றி நன்றிங்க. அடுத்தது ஐயா நாதன் ஐயா இருக்கீங்களா? வணக்கம் நாதன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. உங்களுடைய இம்மார்டல் ரூலர் சார்ந்து புரிதல்களை சொல்லுங்க ஐயா. யார் இம்மார்டல் ரூலர்? அவர் வந்து என்ன செய்ய போகிறார்? நாதன் ஐயா நீங்க சொல்லுங்க 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 ஐயா. இப்ப நம்ம வந்து எல்லோரும் வந்து ஒரு புரிதலோட இருக்கிறோம். என்னய்யா? சரிங்கய்யா. சரிங்க. அப்ப நம்மளும் அதே இதுல வந்து ஒரு ஆட்சியாளன் வருவார், அவரோட நம்ம பயணிப்போம் என்ற நோக்கத்துல தான் நம்ம இப்படியான ஒரு குழுவை உருவாக்கி நான் பயணிச்சு கொண்டிருக்கோம். அந்த வகையில எனக்கு தோணுது ஐயா, அத வரப்போற அந்த அழிவில்லாத இறைவன் நமக்கு தரப்போற அந்த உரிய அந்த மனிதர் வந்து நம்மளுடன் பயணிக்கிறார் என்ற மாதிரி என் ஆழ்மனம் வந்து சொல்லுது ஐயா. இப்ப இதுக்குள்ள நம்ம எத்தனை பேர் இருக்கிறோமோ இதுக்குள்ளதான் அந்த ஆற்றல் வந்து பயணிக்கிறது என்றுதான் என்னுடைய ஆழ்மனசும் இறைவன் வந்து எனக்கு உணர்த்துறதும் வந்து இதுதான் ஐயா. நம்ம அங்க நம்ம வெளியே தேடி அலைய வேண்டியது இல்லை, இதுக்குள்ளேதான்
அந்த ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலுக்கு அந்த இறை ஆற்றல் வரும்போதுதான் நமக்கு அது யாருன்றது வெளியே வரும் நினைக்கிறேன் ஐயா. ஏன்னா எனக்கு இறைவன் உணர்த்துறது வந்து எங்கேயும் இல்லை. அந்த அழிவில் ஆட்சியாளன் வந்து எங்கேயும் இல்லை, நம்மளுக்குள்ள அவர் பயணிச்சு கொண்டு இருக்கிறார்ன்றதான் இறைவன் எனக்கு உணர்த்துறார் ஐயா. ஏற்கனவே நம்ம துரையா அவர்களுடைய பிரசனம் பார்க்கும் பொழுது கூட இந்த குழுவில் தான் வந்து இந்த இம்மாற்றவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிரசனம், தேவ பிரசனம் வந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்ப நீங்கள் சொல்வதும் அது மேக்சிமம் ஒத்து போகிறது. சரிங்கய்யா, அடுத்தது இப்போ அந்த தலைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், எதையெல்லாம் செய்வார் என்பது உங்களால் ஏதாவது உங்கள் புரிதல்களை சொல்லுங்க. அவர் வந்து இப்ப நம்மளை போல சாதாரண நம்ம அனைவரும் வந்து பெரிய கோடீஸ்வரனும் இல்ல, பணக்காரனும் இல்ல, பெரிய சொத்துக்கள் வச்சுக்கிறவர்களும் இல்ல, அப்படியான ஆக்களே இல்லை. நாம ஒரு சாதாரண ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்துல, அடிமட்ட குடும்பத்துல இருந்து பிறந்தவர்களாம் நம்ம இப்ப இந்த குழுவுல வந்து பயணிக்கிறோம். அதே மாதிரி இப்ப வரப்போற அந்த ஆற்றல் படைத்த இறைவனால் உருவாக்கப்பட இருக்கின்ற அந்த ஆட்சியாளனும் வந்து இப்ப நம்மளை போல ஒரு கஷ்டப்பட்டு குடும்பத்துல பிறந்து பல வழிகளை வேதனைகளை அனுபவிச்சு சொல்லுங்க. சரி, ஐயாவுடைய அந்த இணைய இணைப்பு கொஞ்சம் துண்டிக்கப்படுகிறதா இருக்குது. மிகச் சிறப்பான கருத்துக்களை ஐயா சொல்லிக் கொண்டிருந்தார். சரி, அடுத்ததாக நரேஷ் ஐயா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். இருக்கேயா ஐயா வணக்கம். சொல்லுங்க, இம்மார்டல் ரூலர் சார்ந்து உங்களுடைய புரிதல்களை பகிருங்க ஐயா. ஐயா முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இம்மார்டல் ரூலர் அப்படின்றத வந்து இப்ப பொன்ராஜ் ஐயாவும் அசோகையாவும் சொன்ன மாதிரி வந்து ஒரு மக்களிடத்துல இருக்க வன்மத்தை வந்து நீக்கி ஒரு நல்லாட்சி புரியக்கூடிய ஒரு அருமையான நபர் வருவார்ன்றது எல்லாரோட எண்ணமா இருக்கு. இது வந்து இன்னைக்கு வந்த கருத்துக்கள் அல்ல இல்லையா. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம தீர்க்க தரிசனத்துல நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. ஒருவர் வருவான்னு சொல்லியிருக்காங்க. அது குறிப்பிட்ட நபரை வந்து ஒரு சில பேர் வந்து சில புனைப்பெயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஐயா இவரு நம்ம வீர பிரம்மேந்திர சுவாமிகள் வந்து இதை பற்றி சில இதுல எழுதியிருக்காரு. அவரும் இந்த குறிப்புல சொல்லியிருக்காரு. ஐயா இப்ப அவர் சொன்னார் போவர்ல பாடல்ல இருக்குன்றாரு, அதே மாதிரி அவரும் எழுதி வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி அப்பயே தீர்க்க தரிசனத்தில் சொன்னவங்களே இப்படி ஒரு நபர் வருவார், உலகம் அழிவு நிலைக்கு செல்லும் பொழுது இவ்வாறு வருவார்னு சொல்லி கருத்து சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா வருவாருங்கய்யா. அதுல நம்பிக்கையில எந்த மாற்றமும் இல்லை. சிறப்பு. மக்கள்கிட்ட இருக்கு. அதாவது இந்த காலத்துல வந்து தெய்வத்தை நிந்திக்கிறதும் குடும்பத்துக்குள்ளேயே வந்து தாய் தந்தையரை வந்து மதிக்காம விலகி இருக்கிறதும், இந்த மாதிரி எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமா உருவாகிட்டு இருக்கு. உருவாக அவர் வரக்கூடிய நாள் மிக விரைவில் இருக்குன்றத நான் நம்புறேயா. சிறப்பு. நன்றியா. நன்றிங்க. கூடிய விரைவில் நம்ம சுரேஷ் ஐயாவையும் கூட்டிட்டு வந்துருங்க. அவருடைய கருத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். கண்டிப்பா. இந்த ஒரு 10 நிமிஷத்துல சுரேஷ பாத்துருவேயா. பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வந்துருவாரு. வந்தாலும் கூட அப்படியே குரூப்ல பேச சொல்றேயா. சரிங்க. நன்றி. நன்றி. அடுத்ததாக ஐயா வணக்கம். செந்தில் ஐயா இருக்கீங்களா? இருக்கிற ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. இப்போ இம்மார்டல் ரூலர் சார்ந்து உங்களுடைய புரிதல்களை, அவர் வந்து என்ன பண்ணுவார், எந்த விதமான மாற்றங்களை உருவாக்குவார், அவர் யார் அப்படிங்கிற உங்களுடைய புரிதல்களையும் மக்களுக்கு சொல்லிருங்க ஐயா. ஐயா நான் என் சொந்த கருத்துக்கள் தான் சொல்லுவேன். நான் வந்து யூடியூப் பார்த்து தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சரி நானா யூகிச்சு சொல்லல. அதுல இருக்கிற கருத்துக்களை நான் வந்து அசஸ் பண்ணி தான் சொல்றேன். இம்மார்டல் ரூலர் ஒரு மனிதன் தான். அவருக்கு சக்தி பெற்று மக்களுக்கு உதவுறதுக்காக, மக்களுக்கு தேவைப்படுது இப்போ. ஏன்னா பதவிக்காகவும் பணத்துக்காகவும் பயங்கர போட்டி நடக்குது இப்ப. அதுல வந்து மிடில் கிளாஸ் எல்லாம் லோ கிளாஸ்ல இருக்கிற நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம். இனி நம்மளால தாங்க முடியாது. விலைவாசி எல்லாம் ஒரு சைடு ஏறிக்கிட்டே போகுது. நீங்க நல்லாவே பார்க்கலாம். அது இயற்கையும் அழிச்சுட்டே வராங்க. அது ஒரு லிமிட்டை தாண்டி போயிடுது. அப்ப வந்து யாராச்சும் ஒருத்தர் காப்பாற்ற மாட்டாங்களா? நமக்கு ஒரு நல்லது கிடைக்காதுன்னா மாத்தி ஓட்டு போட்டுதான் பாக்குறாங்க மக்களும். அதுல ஒன்னும் மாற்றம் ஏற்படல. அதனால எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி நானும் எதிர்பார்க்கிறேன். ஒரு நல்லவர் வந்து இந்த உலகத்தை காப்பாங்கன்னு. அவரு வந்து எப்படி இருப்பாருன்னு நாங்க யாருமே நம்ம பார்த்தது இல்ல. அவர் வந்து என்ன செய்வாருன்னா, என்னென்ன இப்போ திட்டங்கள்லாம் பார்த்தா மத்திய அரசு திட்டங்கள்லாம் வந்து தவறாதான் இருக்குது. யாரு என்ன செய்யறான் அது ஒரு அந்த மாதிரி தவறாதான் எல்லாமே போயிட்டு இருக்குது. நிறைய பேப்பர்லயும் பாக்குறோம்.
அதுதான் அந்த செய்தியில இருந்து தான் தெரியும். அது நம்மளை எல்லாமே நேரடியாவே பாதிக்குது. அப்ப அதெல்லாம் மாற்றி அமைச்சு அவர் வந்து நன்மை செய்யறாருன்னா நம்ம எல்லாருமே வரவேற்கலாம் ஐயா. ஆனா எனக்கு அதுல ஒரு சந்தேகம்னா உங்ககிட்டயே கேட்டேன் நான். இவ்வளோ மத்திய அரசு மாநில அரசு சக்தி வாய்ந்ததா இருக்கு, அரசியல்வாதிகள்லாம் சக்தி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க, அதெல்லாம் மீறி எப்படி வந்து அவரு நிப்பாருன்றது அதை பத்தி யாருமே நீங்க யோசிக்கல. அது எப்படி நடக்கும் தான் உங்ககிட்ட நான் முத கேட்டேன் ஜாயின் பண்ண உடனே. அது எப்படி சாத்தியம் வரும்? நம்மள மாதிரி இருக்கிறவங்க அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஒண்ணு கண்டிப்பா தீர்க்க தரிசனம் பத்தி பார்த்தா அவர் வந்தா எதிர்ப்பு இருக்கும் நிறைய அப்படின்னு இருக்கு. எல்லாரும் அந்த தீர்க்க தரிசனத்துல சொல்லி இருக்கிறாங்க ஒருத்தர் வருவாருன்னு. அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து தான் வருவாரு, தென்னகத்துல இருந்து வருவாரு. முக்கடல் கூடுற இடம் உலகத்திலே நம்ம நிறைய இடம் இருந்தாலும் 13 இடம் இருந்தாலும் இந்தியா தான் அதுல 1, 3 கடல் சேர்ற இடம். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வியாழனை புனிதமா கொண்டிருப்பாரு, புனித நாளா கொண்டிருப்பாரு. அது சித்தர்களுக்கு உகந்த நாள். சிறப்பு சிறப்பு. அது பார்த்து அந்த மாதிரி ஒரு நல்லது செய்யறவர் வந்தா நல்லது தானே ஐயா. கண்டிப்பா 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 வருவாருன்னு எதிர்பார்க்கிறோம். அது எந்த ஆண்டுன்னு தெரியல. 24, 25, 26ன்னாங்க. இப்ப 30, 32ன்றாங்க. அது விரைவில் வந்தா நம்ம எல்லாம் ஏத்துக்கணும் ஐயா. சந்தோஷம் தான். சிறப்பு சிறப்புங்கய்யா சிறப்புங்கய்யா. நன்றி நன்றி செந்திலையா. அடுத்து ஷைக் ஐயா வணக்கம். நன்றி ஐயா. சரிங்கய்யா. வணக்கம் ஷைக் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். இம்மாற்றல் சார்ந்து உங்களுடைய புரிதல்களை நம்ம மக்களுக்கு சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம், இருக்கீங்களா? நீங்க பேசுறத கேக்குறேன். சரி சரிங்க, நன்றி நன்றி. அடுத்ததாக இப்ப ஐயா வணக்கம், சிவகுமார் ஐயா நம்ம அருகில தான் இருக்காரு. ஐயா சொல்லுங்க, நீங்க இம்மாற்றல் ரூலர் சார்ந்து யார் இம்மாற்றல் ரூலர், அவர் வந்து என்ன விதமான மாற்றங்களை இங்கே உருவாக்க போகிறார், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இம்மாற்றல் ரூலர் அப்படிங்கிறவரு யாருன்னு பார்த்தாங்கன்னா, நம்ம எப்படின்னா இந்த யுகம் மாற்றம் அப்படிம்பாங்க. யுகம் மாற்றத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபர்கள் வருவாங்க. அப்படி வரக்கூடிய இப்போ இயேசுவா இருக்கட்டும், நபிகள் நாயகமாகட்டும், இவங்கெல்லாம் ஒரு கால மாற்றத்தை செஞ்சுருக்கான். வைகுண்டர் வரைக்கும், வள்ளலார் வரைக்கும் எல்லாரும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்காங்க. இப்போ நேதாஜி கூட ஒரு அவதாரம் மாதிரி தான். அவரும் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட்ட ஒரு நபர் தான். சிறு வயதிலே வந்து காஷ்மீர் அந்த பக்கம் போயிட்டு அவர் வந்து அதுக்கப்புறம் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரோட பாதி தகவலே இல்லை, அவர் இறந்தாரா இருக்காரா இப்போ என்னங்கிறது. அந்த மாதிரி ஒரு தலைவர் இப்போ வந்து காலத்துக்காண்டி தேவை. இந்த காலகட்டத்தில் நமக்கு அப்படி ஒரு தலைவர் வேணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அதுக்காண்டி ஒரு தலைவர் இறைவனால் அனுப்பப்படுகிறார். அவரை தான் நம்ம இம்மார்டல் ரூலருங்கிறோம். அவர் என்ன செய்வார்? இம்மார்டல் ரூலர் அப்படிங்கும் போதே நமக்கு புரியுது. சட்டங்கள் இதுவரைக்கும் இருந்த சட்டங்களை மாற்றி அமைப்பார் காலத்தில் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு தான். இது வந்து காலத்தோட கணிப்பா இல்லை அப்படிங்கிறது தெரியாது. இம்மார்டல் ரூலருங்கிறது சட்டங்கள் மாற்றப்படும், விதிகள் எல்லாமே மாற்றி. இப்போ எப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, கிபி கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி, அது மாதிரி காலகட்டங்கள் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் இங்கே உலகத்தில் பெரிய விஷயங்கள்லாம் மாற்றப்படலாம் அப்படிங்கிறதுனால அதுக்காண்டி எதிர்பார்க்கிறேன். என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது அவளோட காத்திருக்கேன். சிறப்பு சிறப்புங்கய்யா, சிறப்பு. மிக அருமையான புரிதல்களை சொன்னீங்க. அடுத்ததாக ஐயா ரமேஷ் ஐயா வணக்கம், இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ரமேஷ் ஐயா. வணக்கம். இம்மார்டல் ரூலர் சார்ந்து உங்களுடைய புரிதல்களை மக்களுக்கு பகிருங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. என்னுடைய தனிப்பட்ட புரிதல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இம்மார்டல் ரூலர் அப்படின்ற வார்த்தைகள் வந்து அழிவில்லாத ஒரு தலைவன் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்போம். உண்மையான அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு அழிவில்லாத ஆன்மா, அழிவே இல்லாத ஒரு ஆத்மா தான் அந்த இம்மார்டல் ரூலர். அவர் தான், அந்த ஆத்மா தான் இப்ப இந்த உலகத்தை வழிநடத்துறதுக்காக இறைவனால அனுப்பப்படுற அந்த ஆத்மா. ஏன் சொல்றேன், இப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இறைவனே வந்துருவாரு, இறைவனே வந்து ஒரு வழியை நடத்துவாரு, இல்ல இறைவன் தான் வந்து இந்த இந்த யுகத்தோட முடிவை வந்து அவர் தான் முடிப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஆனா இறைவன் எப்பயுமே பூமிக்கு வரமாட்டார்.
இறைவன் வராரு அப்படின்னா அது ஒடுக்கத்துக்கு போயிடும். ஒடுக்கம் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுமே இறைவன்ல இருந்து தான் வந்தாரு. இந்த இந்த இங்க இருக்கிற ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுமே இறைவனுடைய ஒரு சின்ன அணுக்கள் தான். அவருடைய மூலக்கூறுல இருந்து வந்த சிறு சிறு அணுக்கள் தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுமே. 84 லட்சம் பிறப்புகள் இருக்கிற அந்த ஜீவராசிகள் எல்லாமே அவருடைய, மனிதன் உட்பட அனைத்துமே அவருடைய ஒரு ஒரு அணுக்களாக தான் இங்க வந்திருக்கு. இப்ப அவர் திரும்பி இந்த பூமிக்குள்ள வந்தார் அப்படின்னா எப்படி ஒரு காந்தம் வந்து சிறு சிறு இரும்பு துகள்களை எப்படி தன்னோட இருக்குதோ அந்த மாதிரி அவருக்குள்ள நம்ம எல்லாருமே ஈர்க்கப்பட்டுருவோம். அப்ப உலகம் வந்து ஒடுக்கத்துக்குள்ள போயிடும். அதை இறைவன் எப்பயுமே விரும்ப மாட்டார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய தன்மை அதாவது நமக்கு ஒரு அணுவாய் நம்மளை அனுப்பிச்சு வச்ச அந்த ஆத்மாக்களாக பிறப்பெடுக்க வச்ச நம்மள அந்த இறைவன் என்ன செய்வார்னா தன்னை ஒரு பகுதியாக பிரித்து ஒரு ஆத்மாவா தான் இந்த பூமிக்கு பிறப்பெடுப்பார். அப்படி பிறப்பெடுத்தவங்க தான் ஒவ்வொரு யுகத்திலையும், அதாவது ஒரு யுகம் முடிவு அப்படின்ற கண்டிஷன்ல தான் அந்த காலகட்டத்துல தான் அந்த புனித ஆத்மாவை தன்னுடைய கூறு, நம்ம வந்து அதுல ஒரு அணுனா அதுல கொஞ்சம் ஒரு 100% அவருடைய ஒரு தன்மையா வருவாரு. நம்ம வந்து ஒரு அணுவாதான் நம்ம ஆத்மாக்கள் இருக்கிறோம் அப்படின்னா அவர் ஒரு தன்மையாகவே வெளிப்படுவார். அந்த ஆத்மாவை வந்து உருவெருவ செஞ்சிருவார். நம்ம வந்து ஒரு அணு அளவு தான் இருப்போம், அதை வந்து உருவமா மாற்றிடுவார். எப்படி இந்த பூமியில ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து எப்படி ஒரு குழந்தை பிறக்குதோ அதே தன்மையில அங்க அவருடைய இறைவன் இறைவி அப்படின்னு சொல்ற அந்த இறைவனும் இறைவியும் அது புணர்தல் அப்படின்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி புணர்தல் இல்ல, அது ஆத்மார்த்தமான புணர்தல். ஒரு சின்ன பார்வை போதும் அவங்களுக்கு, அதுவே ஒரு புணர்தல் தான். இறைவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு புணர்தல். நம்ம அதை தவிர நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது, மனித பிறவி மாரி அதை நினைக்க கூடாது. அவங்க ஒரு சின்ன பார்வை, அந்த கண் பார்வையே அது ஒரு புணர்தல் தான். அப்படி அந்த உருவாக்குற அந்த ஒரு ஆத்மா, அந்த ஒரு ஆத்மா தான் ஒரு மனித உருவம் எடுக்கும். அப்படி எடுத்து ஏற்கனவே இப்போ இமாற்றலோட எப்படி பிறந்திருப்பாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி மனிதர்கள் பிறந்திருக்குமோ இதே மாதிரி ஒரு சாதாரண மனிதனாதான் அவர் பிறந்திருப்பாரு. எல்லா மனிதர்களுமே என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்களோ அத்தனையும் அவரும் அனுபவிச்சிருப்பாரு. எல்லா விஷயமும் நம்ம என்ன நினைச்சுக்கோம் அப்படின்னா இங்க எல்லாருமே நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா அவர் ஏதோ அற்புதம் நிகழ்த்தி நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரு, ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த செஞ்சு அவர் நம்மளுக்கு தன்னை ஏன்னா அந்த வரக்கூடிய அவதாரத்துடைய நோக்கம் என்னன்னா தன்னை வெளிப்படுத்தணும், இல்ல தான் தான் வந்து ஒரு இறைவன் எப்பயுமே தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கவே மாட்டார். நம்ம ஒரு சராசரி மனிதன் தான் செய்த எல்லாத்தையுமே பிறருக்கு வெளிப்படுத்தணும், நான் இதை செஞ்சேன் நான் அதை செஞ்சேன்னு தன்னை ஒரு புகழ்ச்சிக்கோ இல்ல ஒரு மன நிம்மதிக்கோ வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தன்னை வெளிப்படுத்திக்குவாங்க. ஆனா இறைவன் வந்து தன்னை வெளிப்படுத்தணும்னு எப்பவுமே அவர் நினைக்கவே மாட்டார். ஏன்னா அவர் இன்னொருத்தர் வச்சுதான் தன்னுடைய அந்த தன்மையை உணர வைப்பார் தவிர அவரே வந்து என்னைக்குமே தன்னுடைய புகழையோ இல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் வெளிப்படுத்தணும்னு அவர் விரும்பவே மாட்டார். ஏன்னா அதனாலதான் அவர் கருணையே வடிவானவர் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து சிற்றறிவாளர்கள், இறைவன் வந்து பேரறிவாளன். அவருடைய அறிவுக்கு மனிதர்களுடைய அறிவு ஒரு துரும்பல, அது சொல்லவே முடியாது. அப்படி அளப்பரிய ஒரு பேரறிவாளன். எவ்வளவு ஒரு தன்னை வெளிப்படுத்தணும்னு நினைச்சாருன்னா அவர் எப்படி வேணா வெளிப்படுத்திக்கலாம். ஆனா அவர் வெளிப்படுத்தணும்னு விரும்பவே மாட்டார். அதனாலதான் நம்மளால இன்ன வரைக்குமே நம்ம கடந்த ஒரு 4 வருடமா நம்ம தேடிட்டு இருக்கோம். நம்ம எத்தனை பேர் இதுல தேடுவாங்கன்னு தெரியல. ஆனா நம்ம வந்து ரொம்ப ஊக்கத்தோடையும் விடாமுயற்சியோடையும் நம்ம தேடிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஆர்வமா தேடியும் நமக்கு அது ஒரு சின்ன ஒரு குழு கூட நம்மளுக்கு ஒரு சில தீர்க்க தரிசனங்களை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கோம். ஆனா அவரை நம்மளால கண்டே பிடிக்க முடிய மாட்டேங்குது. நம்மளும் எவ்வளவு போராடுறோம், ஏதோ ஒரு வழியில அவரை நம்ம கண்டுபிடிச்சிட மாட்டோமான்னு ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்கள நம்மளுடைய இந்த மாதிரி இந்த வாட்ஸ்அப் குழுவுல, அதுவும் நம்ம குழுலாம் வந்து ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கோம். நம்மள மாதிரி எல்லா குழுவுமே தீவிரமா தான் இருக்காங்க. ஆரம்பத்துல அழிவில்லாத ஆட்சியாளன், அப்புறம் நிறைய குருகுலம், நம்மளுடைய குருகுலம் இருந்துச்சு, இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்குது. இந்த மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குழுவுல எல்லாருமே தேடுறாங்க. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா நான் தான் அந்த தலைவன் அவங்க நினைக்கிறதுல தவறு இல்லை. ஏன் அப்படின்னா இறைவன் என்ன செய்வாருன்னு ஒருத்தர் மட்டும் அனுப்பவே மாட்டாரு. எப்பயுமே ஒரு யுக முடிவுல ஒருத்தர் அனுப்ப மாட்டாரு. அவரை மாதிரியே அந்த சக்தி கொண்ட பல ஆத்மாக்களை பிறப்பெடுக்க வைப்பாரு. அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தான் இந்த கடமையை கொடுத்துருக்காங்கன்னு அந்த ஆத்மாக்கள் நினைக்க ஆரம்பிக்கும். நானும் இந்த கடமையை செய்ய வந்தேன், நானும் இந்த கடமையை தான் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஆத்மாக்கள் வந்து தனக்குள்ளேயே அதை உணர்த்திடுவாரு. அவங்க சொல்றது யாருக்குமே புரியாது. ஏன்னா நம்ம இருக்கிறது வந்து 3rd டைமென்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இறைவன் வந்து 12வது டைமென்ஷன்ல இருக்காரு. இப்போ சித்தர்கள் நம்ம 5ஆம் அறிவு, 6ஆம் அறிவு, 7ஆம் அறிவு, 8ஆம் அறிவு, இந்த மாதிரி இறைவன் வந்து 12ஆம் அறிவுல இருக்காரு.
அந்த அறிவுல இருக்கிறது நம்மளுக்கு இந்த 5ஆம் அறிவுல இருக்க 6ஆம் அறிவுல இருக்கிற நமக்கு அவருடைய பேரறிவு நம்மளால எட்டாது. ஒருவேளை அதுல இருக்கிற யாரோ ஒரு சிலருக்கு அந்த அதாவது 12ஆம் அறிவு எப்பயுமே அவர் காமிக்க மாட்டாரு. ஒரு 7, 8 காமிக்கும் பொழுதே நம்மளுக்கு அளப்பரிய ஆற்றல் வந்ததா நம்ம உணர்ந்துருவோம். ஒரு சராசரி மனிதனா இருக்கும் பொழுது, நம்ம சாதாரண மனிதனா வந்து திடீர்னு ஒரு இறை ஆற்றல், ஒரு இறை அற்புதம் நமக்குள்ள நிகழும் பொழுது நம்ம பெரிய ஒரு தன்மைக்கு போயிட்டோம், நம்ம இறைவன் நமக்கு பார்த்துட்டோம், இறைவனுடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற அந்த ஆத்மா வந்து இயங்கும். ஏன்னா எல்லா ஆத்மாக்களுமே நம்ம இறைவனை பாத்திர மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் இங்க பிறப்பெடுக்கிறோமே. இறை தரிசனம் கிடைக்காதா, நம்ம கோயிலுக்கு போறதோ இல்ல மத்த விஷயங்கள் செய்யறதோ இல்ல இன்னொருத்தவங்க அன்பை பரிமாறிக்கொள்கிறதோ, இது எல்லாமே இறைவனுடைய செயல் தான், நம்மளுடைய செயல் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு சராசரி மனிதனா பிறப்பெடுக்கிற இந்த இந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணும்னா ஒவ்வொரு யுகமா இறைவனுக்காக காத்துட்டு இருக்கோம். அத சில பேர் அது ஆதியில என்ன பண்ணாங்க அப்படின்னா, இறைவன் அதாவது அவருடைய குழந்தையை பிறக்க வச்சு இறைவன் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு அவரே அவரே பிறந்து அவர் தன்னைத்தானேயே இறைவன் இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி வெளிப்படுத்திட்டு போனாரு. அதனுடைய அடையாளங்கள் தான் இன்னமும் நம்ம வந்து சிவலிங்க வடிவமாகவோ இல்ல நடராஜபதி வடிவமாகவோ அருவமாகவும் உருவமாகவும் இப்படி பல வடிவங்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த இறைத்தன்மையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதுல அவங்கவுங்க ஒரு மதமா மாற்றி, அது மதம் இல்ல, இறைத்தன்மையை கொண்டாடுற ஒரு விஷயத்தை தான் அவங்கவுங்க தன்னை ஒரு மதமா மாத்திக்கிட்டாங்க. என்னுடைய இனங்கள் இந்த இனம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இறைவனை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு கூட்டமா சேர்ந்ததை அது சில விஷமிகள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஒரு மதமா மாத்தி அதை ஒரு மக்களை வந்து உண்மையான இறைத்தன்மை அடைய விடாம பண்ணிட்டாங்க. இப்ப இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இறைத்தன்மை எப்படி சக்தி வாய்ந்ததா இருக்கோ அதே அளவுக்கு இருள் தன்மையும் இருக்கும். இறைவன்ன்றது ஒளித்தன்மை, இருள்ன்றது வந்து அசுரத்தன்மை. அதாவது எப்படி சொல்றோம், தீய சக்திகள்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இந்த மாதிரி இப்போ இறைத்தன்மையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒளித்தன்மைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், தேவதைகள் இப்படி எல்லாருமே வந்து அந்த இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்க. அவங்க எல்லாம் இறைத்தன்மையில இருப்பாங்க. இப்ப அசுர சக்திகள், இந்த தீய சக்திகள், இந்த பேய், இந்த மாதிரி இந்த சாத்தான், இவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இருள் சக்திக்கு அந்த தன்மையில இருப்பாங்க. எப்பயுமே இறைவன் வந்து இருள் சக்தியாகவே இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு உரிமை கொடுப்பாரு. ஏன்னா அதனாலதான் அவர் கருணையா இருப்பாரு. நம்ம சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவோம்னா கெட்டவங்களை பார்த்தோன்னே அவன் கெட்டவன், எனக்கு அவனை பிடிக்கலன்னு. ஆனா இறைவன் அப்படி நினைக்க மாட்டாரு. அவங்களுக்கும் அந்த உரிமையை கொடுப்பாரு. அவங்களும் இறைவனை தான் வணங்குவாங்க, அவங்க வேற விதமா வணங்குவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இறைவனை வந்து நம்ம ஒளியா வணங்குறோம், நம்ம ஆத்மாக்கள் படைச்ச ஆத்மாக்கள்லாம் இறைவனை ஒளியா வணங்குறோம் அப்படின்னா அந்த ஆத்மாக்கள் அவரை வந்து இருளா வணங்குவாங்க. ஆனா எல்லாருமே ஒருத்தவங்களதான் வணங்குவாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுப்பாங்க. ஆனா அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணும்னா தான் இறைவனுக்கு உயர்ந்தவன், நாங்க தான் இறைவனை உண்மையா பூஜிக்கிறோம்னு நம்மள மாதிரி இந்த ஒளியில இருக்கிற ஆத்மாக்களை எல்லாம் அடிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இவர்களை தான் நம்ம இலுமினாட்டிகள், அப்புறம் நிறைய சாத்தான்கள் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் ஒவ்வொரு யுகமும் அவங்களுக்குன்னு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுப்பாரு. ஆனா அவங்க காலத்தை என்னைக்கு மீறாங்களோ அப்ப அந்த இறைத்தன்மை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த அவதாரம் வெளிப்படும். அப்ப ஒரு மனிதன் எப்ப இறைவனை தேடுவான் அப்படின்னு நம்மளுடைய சராசரி மனுஷனா இருந்து யோசிக்கும் பொழுது ஒண்ணு துன்பத்துல இருக்கணும். எந்த ஒரு செயல் நம்ம செய்யும் பொழுதுமே அதுல வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது இறைவன் தான் காரணம்னு நம்ம சராசரி மனுஷன் சொல்ல மாட்டோம். தோல்வி அடையும் போது மட்டும்தான் இறைவன் நம்ம வெறுப்போம். ஏன்னா நான் எவ்வளவு முயற்சி செஞ்சேன், ஆனா கடைசியில் என்னை இறைவன் கைவிட்டாரு, என்னை இறைவன் காப்பாற்றுவார். ஏன்னா வெற்றிக்கும் அவர் தான் காரணம், தோல்விக்கு தான் அவர் தான் காரணம்னு நம்ம நினைக்கும் பொழுதுதான் இறைத்தன்மையோட உண்மையான தத்துவம் என்னன்னு நம்ம சாதாரண எல்லா மனிதர்களுக்குமே புரிய ஆரம்பிக்கும். அப்படி நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்க இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எப்படி நம்ம தேடிட்டு இருக்கோமோ இந்த தலைவனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே புகுத்திருப்பார். இது என்னுடைய தனிமை, நான் தனியா இதை யோசிச்ச விஷயங்கள். இந்த மாதிரி இந்த விவசாயம் எப்படி இருக்கே, மனிதர்கள் ஏன் துன்பப்படுறாங்க, அப்படி அந்த இறைத்தன்மையை தெரிஞ்சுக்கணும். இந்த கலியுகத்துல ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, என்னென்ன விஷயங்கள் இங்க மாத்த வேண்டியது. ஏன்னா வந்த உடனே அவர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஏதோ வந்தோம் டக்குன்னு அந்த கலியுகத்தை முடிச்சுட்டு அவர் வேற ஒரு யுகத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. கலியுகம் தான் இறுதி யுகம். அதாவது 4 யுகத்துல கலியுகம் தான் முடிவான யுகம்னும் பொழுது இதை சரியான முறையில சீர்படுத்தி கொண்டு போனாதான் அடுத்த யுகத்துக்குள்ள போற ஆத்மாக்கள் எல்லாம் புனிதமான ஆத்மாக்களா இருக்கும். அப்ப இங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எது மனிதனுக்கு தேவை எது தேவையற்றது, எது உண்மையான எது தெய்வ வழிபாடு, உண்மையான இறைவன் யாரு, இறைவனுடைய தன்மை என்ன, இது எல்லாத்தையுமே புரிய வச்சாதான் மனிதர்களுக்கு அந்த மாயை அப்படின்ற விஷயமே வெளிப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்துட்டு தான்
ஆனா இப்ப நீங்க சாதாரண மனுஷன் இப்படி வெளிப்பட்டு அது சொல்லும் பொழுது எதிர்ப்புகள் நிறைய வர ஆரம்பிக்கும். அந்த எதிர்ப்புகள் எல்லாம் அவர் சமாளிச்சு அதன் பிறகுதான் தன்னை ஒரு இறை ஆற்றல், நான் ஒரு இறை ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு அவர் தன்னை வெளிப்படுத்துவாரு. அதுதான் இறுதியா இருக்கும். அவர் வெளிப்படுறது அதுதான் இறுதியா இருக்கும். நான் தான் அந்த நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தலைவன், இப்பதான் இது பாருங்க, இதுதான் இறைவன், இதுதான் தன்மை, இந்த யுகம் இப்படிதான், இந்த மாதிரி அவர் வெளிப்படுத்துவாரு அப்படின்றதுதான் என்னுடைய புரிதல். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுதான். சிறப்பு சிறப்பு, மிகச் சிறப்பா இருந்தது ரமேஷ் ஐயா. மிகச் சிறப்பு, நன்றி. நல்லையா சொல்லுங்கய்யா. நல்ல ஒரே ஒரு சிறிய விஷயம், ரமேஷ் பேசினது மிக அருமையா இருந்தது. சொல்லுங்கய்யா. அதாவது இந்த இன்றைய மக்கள் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். கடவுளை பக்தியா வணங்குற வரைக்கும் தான் அவர் கடவுள் நமக்கு சரியான விளக்கங்களும் தெளிவான சிந்தனைகளும் கொடுப்பாரு நான் நம்புறேன். இப்ப இருக்க மக்கள் எல்லாருமே கடமையா தான் கும்பிடுறாங்க. கண்டிப்பா அது எல்லாரும் செய்யறாங்களே நம்மளும் செய்வோன்ற மாதிரி ஒரு பேருக்கு எப்படி நமக்கு அன்றாடம் காலையில ஒரு காபி குடிக்கிறோமோ சாப்பிடுறோமோ அது மாதிரிதான் இப்ப கடவுளை அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கல்லாத்தான் நினைக்கிறாங்க. அதை உயிரா நினைச்சாங்கன்னா இந்த மாற்றங்கள்லாம் மிக விரைவில் வரும்யா. அந்த சூழ்நிலைக்கு மக்களை மாத்தினாலே எல்லாமே மாறிடும். ரமேஷா சொன்ன மாதிரி இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அதுதான் காரணம். ஒரு விவசாயி அவர் சொன்ன மாதிரி விவசாயத்தை தெய்வமா நினைக்கிற வரைக்கும் அது அவரை காப்பாத்தும். அது மாதிரிதான் எல்லா இடத்துலயும் சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கடமையை செய்யாம உண்மையான பக்தியோட வழிபட்டா கட்டாயம் நமக்கு வழிகாட்டுவாரியா. இது என்னோட ஆணித்தரமான நம்பிக்கைன்னு மட்டும் இல்ல, நிஜமாவே நடந்திருக்கு பல விஷயங்கள். அதனால நான் தெளிவா சொல்றேன். இதை சொல்றதுல எனக்கு ஒண்ணும் இங்க அச்சம்லாம் கிடையாது. தெய்வம் இருக்குன்றது உண்மை. அதை எப்படி நிரூபிக்கணும்ன்றது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஏன் கண்ணில் பார்க்க முடியுமா, இதை சொல்ல முடியுமா, அதை சொல்ல முடியும். உணர்வுகளால் ஏற்படுவதை உணர முடியாதவன் மனிதனே அல்லன்றது என்னோட எண்ணம். சிறப்பு, பேசுங்க. அருமை அருமைங்கய்யா, அருமை. மிகச் சிறப்பாக சொன்னீர்கள். ரமேஷ் ஐயாவும் அருமையாக பேசினார். ஐயா நரேஷ் ஐயாவும் சிறப்பான கருத்துக்களை சொன்னார். அடுத்தது ரகுவரன் ஐயா, வணக்கம். ஓய்வா இருக்கீங்களா? ரகுவரன் ஐயா, பணியில இருக்கீங்களா? ஐயா எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. ஐயா வண்டியில போயிட்டு இருக்கேன். இப்ப நம்ம எது பேசினா இறைச்சல் அதிகமா இருக்கும். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் எங்கன்னா ஓரம் கட்டி நான் உங்ககிட்ட லைன்ல வரேன். சரிங்க, நன்றி. நன்றி. இப்போ இம்மார்டல் ரூலர் அந்த அப்படிங்கிற அந்த தேடல்ல இங்க இணைந்திருக்கிற அத்தனை மக்களும் சரி, இனிமேல் இணைய போற மக்களும் சரி, இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களும் சரி, இப்ப இம்மார்டல் ரூலர் ஏன் அவசியம் என்பதை இங்கே நாம் உணர வேண்டும். எதற்காக இந்த பூவுலகத்துல இயேசு வந்தார்? எதற்காக புத்தர் வந்தார்? எதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் வந்தார்? எதற்காக வைகுண்டர் வந்தார்? அப்போ எல்லாவற்றுக்கும் இங்கு ஒரு காரண காரியம் எது என கேட்டால், ஒரு மனித சமுதாயம் தவறாக போகும் பொழுது அவர்களை சீர்தூக்கி நெறிப்படுத்தி வழிப்படுத்த இங்கே ஒரு தலைவன் என்பவர் தேவைப்படுகிறார். இங்கே தலைவன் இல்லாத வீடும் சரியான மன்னன் இல்லாத நாடும் கெடும் என்று பல புலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு முறையும் இந்த மனித சமூகமானது சீர்கெட்டு போகிற அந்த விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையை சொல்லமான நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல தோராவில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் மனித சமுதாயம் மிக கொடூரமாக போய் கொண்டிருந்த பொழுது அங்கே இறைவன் அந்த மக்களை அழித்து சரியான மக்களை எடுத்து காப்பாற்றினார் அப்படிங்கிற விஷயங்கள் வருது. அப்போ இங்க அறம் என்பதை, இங்கே எது அறம் என்பதை சுட்டிக்காட்ட இங்கே ஒரு தலைவன் தேவைப்படுகிறார். இங்க ஒவ்வொரு மனசாட்சிக்குள்ளும் இறைவன் இருக்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததாக இருந்தாலும் அந்த மனசாட்சி சொல்லும் அந்த அறத்தோடு தான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இருக்கிறார்களா என்று சொன்னால் உண்மையில் இல்லை. அரசியல்வாதிகள் அவர்களுடைய பொறுப்புகளை மறந்து லஞ்சத்திலையும் ஊழல்களிலையும் திளைக்கிறார்கள். மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த சரியான அரும்பணிகளை செய்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், அதுல மத போதகர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சரியாக இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. பல வழக்குகளை நாம் பார்க்கிறோம்.
இந்த மத போதகரா இதை செய்தார், இந்த மத போதகரா இந்த செய்தார்னு சொல்லி எந்த மதமும் பிரிவினை இல்லாமல் மதத்தின் பெயரால் பணம் சம்பாதிக்கவும் அவருடைய சுகங்களை அனுபவிக்கவும் தான் பலரும் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ இவர்களை வழிநடத்த திருத்துவதற்கு ஒரு தலைவன் என்பவர் இந்த பூமி பந்திலே தேவைப்படுகிறார். அப்படியான ஒரு தலைவனைத்தான் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். வணக்கம் வெங்கடேஷ் குமரன் ஐயா. வணக்கம் ஐயா, இருக்கீங்களா? நண்பா வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க, இம்மார்டல் ரூலர் யார், அவருடைய தேவை என்ன, அவர் எதை செய்ய போகிறார்? இல்ல, பொன்ராஜ் ஐயா நான் வர்றதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு, அப்புறம் அசோக் சோகோ பேசியிருக்காரு, அப்புறம் செந்தில் ஐயா பேசியிருக்காரு, ரமேஷ் ஐயா பேசியிருக்காரு. எல்லாமே நல்லா பேசினாங்க. எல்லாத்தோட கருத்தும் மிகச்சிறந்ததா இருந்தது. கண்டிப்பா ரொம்ப நல்ல தேடல். இன்னும் இப்போ பல குழுக்கள்ல நானும் இருந்திருக்கேன். ஆனா வச்சு கேட்கும்போது ரொம்ப அருமையான ஒரு பொறுமையான தெளிவான கருத்துக்களா இருந்தது. ஆமா, நல்லா இருந்தது. உண்மையிலே அது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். அவங்களுக்கு பல குடும்பங்கள் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தேடல்ல இருக்காங்கன்னா அது ஒரு சிறந்த விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதுக்காக உண்மையிலே சொல்றேன், இந்த காலகட்டத்துல ஓடக்கூடிய காலகட்டத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இந்த அளவுக்கு அவங்க டைமை செலவு பண்ணி அந்த அளவுக்கு அவங்க மைண்டை கொண்டு போய் அங்க ஒண்ணு பாடியிருக்காங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயம். கண்டிப்பா. ஆமா சார், ஆமா. இம்மாற்றலோட ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி அழிவில்லாத ஆன்மா அழிவில்லாததுதான், நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் அந்த சித்தர்கள் வழியில பார்த்து அந்த ஆன்மாவை அழிவில்லாத ஒரு விஷயத்த எதுக்காக அவங்க எப்படி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க, எதுக்கு நிப்பாட்டணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆன்மா அழிவில்லாததுதான், ஆனா அந்த ஆன்மாவை பார்த்தவங்க சித்தர்கள் சித்தன்மை அடையறாங்க, இல்ல கடவுள் தன்மை அடையறாங்க, அது ஒரு விஷயம். அதை ஏன் அந்த ஆன்மாவை பார்த்து அங்க அந்த நிலையை போய் அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அப்போ அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளால கணிக்கக்கூடிய அளவுக்கு அது இல்ல. அப்போ ரமேஷ் ஐயா சொன்னாரு, பரிணாமங்கள் நம்ம இத்தனாவது பரிணாமங்கள்ல இருக்கோம், இந்த டைமென்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ சிவலிங்கத்தையும் சொன்னாரு. சிவலிங்கத்திட்ட போய் மக்கள் எல்லாம் போறாங்க, எல்லா கோயிலுக்கும் போறாங்க, சிவலிங்கம் இருக்கு, எல்லாரும் கும்பிடுறாங்க. கும்பிட்டுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்குறாங்க. அவங்க ஏன் அதுகிட்ட கேக்குறாங்க? அது சிவலிங்கம் என்ன, சக்தி ரூபமா இருக்கக்கூடிய பெண் ரூபத்தை காமிக்கிறாங்க, அந்த பெண் ரூபத்துக்கான ஒரு குறியீடு என்ன அப்படின்னு தெரியாம இருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு சித்தர் படம்ல பாத்தீங்கன்னா கடவுளை பாக்கணும் அப்படின்னா அந்த என்ன சொல்லுவாங்க, நம்ம மாடோட வாழை வெட்டி அதை 100 கூறு போட்டு அதுல ஒரு பகுதி எடுத்து 10 வெட்டி பார்த்தா, அப்படி வெட்டி பார்த்தா அந்த பரிணாமத்தை சொல்ல வரேன். அதை வெட்டி கூறு போட்டு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய 12வது டைமென்ஷன்ல இருக்கக்கூடியதுதான் இந்த சிவலிங்கம். அப்போ அந்த சிவலிங்கத்தை நம்ம என்னவா பார்க்கணும், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்கணும். அவரு சொன்னார் இல்லையா, ரமேஷ் ஐயா சொன்னார் இல்லையா, ஒரு சின்ன துளி தான். இப்போ கல்ல உரசனோம்னா அந்த இப்போ அது என்ன, நம்ம வெல்டிங் மிஷினை வச்சு ஸ்பார்க் பண்ணும்போது பயங்கரமா வரும். ஆனா கல்லை வச்சு உரசும் போது அந்த துகள் தெரியாத அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்குள்ள அந்த துகள் இருக்கு, இறை துகள் நமக்குள்ள இருக்கு. நம்ம இப்ப தேஜஸ்ன்னு சொன்னா அந்த உயிர் பரிணாமத்தை நம்ம பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் தேஜஸ். சொல்லுவாங்கல்ல, இந்த வள்ளலார் 20 கிலோமீட்டர் வரைக்கும் 10 கிலோமீட்டர் வரைக்கும் அவரோட தேஜஸ் இருந்தது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பொரிய வளர்த்துக்கிற கூடிய தன்மை தான் நம்மளோட இதா இருக்கணும். அந்த தன்மை பெருசாகும் போது எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தேஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுல இருக்கு. இவங்க சொன்னபடி கண்டிப்பா மக்களோட மக்களா திறந்து கண்டிப்பா எல்லா துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சு வந்தவராதான் இருக்க முடியும். ஏன்னா வெற்றிய சுவைச்சவன் என்னைக்குமே மேலும் மேலும் போகணும்னு நினைக்க மாட்டான். தோல்வியை சந்திச்ச ஒருத்தனால மட்டும்தான் மேலும் மேலும் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றவன், ஒரு நொந்து நூலாய் போனவன் சொல்றான் அப்படின்னா அவன் மேலும் மேலும் பிச்சைக்காரனா தான் ஆயிட்டு இருப்பான். ஆனா அவன் கடவுளை தான் நம்பிட்டு இருப்பான். இப்போ சிவனை நம்பினா எல்லாத்தையும் இழக்கணும்னு சொல்லுவாங்க.
அத மாதிரி அவங்க எல்லாத்தையும் இழந்தவங்களா இருப்பாங்க சகோ. அவங்க சொல்றது கரெக்ட் தான். அதையே தான் நான் சொல்ல வரேன். சிறப்பு சிறப்புங்கய்யா. சரிங்க சார். மிக்க நன்றி, மிகச்சிறப்பாக பேசினீர்கள், ரொம்ப நன்றி. அடுத்து ராஜேஷ் ஐயா, வணக்கம், இருக்கீங்களா? வணக்கம், திருநெல்வேலி ராஜேஷ் ஐயா. ஐயா, நான் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நீங்க பேசுங்க. சரிங்க, சரி, நன்றி நன்றி. இறுதியாக யாராவது கருத்துக்களை சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடங்கள் ஆகிவிட்டது. இறுதியாக யாராவது கருத்துக்கள் சொல்லுங்க. ரமேஷ் ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது ஒரு சின்ன கருத்து மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஐயா. அந்த நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த தலைவர் எப்படி இருப்பார்னா, என்னுடைய என்னுடைய கருத்துப்படி ஒரு இயேசுவோடைய பொறுமை அவர்கிட்ட இருக்கணும். அதே போல நபிகளுடைய அந்த பொறுமையும் அந்த ஒரு தத்துவமும் அவர்கிட்ட இருக்கும். வள்ளலாருடைய தயவும் அவர்கிட்ட இருக்கும். கிருஷ்ணரோட தந்திரம் இருக்கும். சிவனுடைய முருகருடைய அந்த ஆற்றல், இது சக்தியோடைய அந்த எல்லாமே பொருந்திய ஒரு நபரா தான் அவர் வருவார்ன்றது என்னுடைய தவிர்க்க முடியாத நம்பிக்கை ஐயா. நான் நம்பிக்கை நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்போம், மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜீசஸ் வருவாங்க, நபிகள் வருவாங்க, இவங்களுடைய எல்லாரையுமே அந்த ஒற்றுமொத்த எல்லாமே ஆன்மாக்களா இருக்கும்பொழுது அந்த எல்லா ஆத்மாக்களையும் ஒன்றிணைந்த ஒரு நபரை, ஏன்னா கலியுகம் முடிவுல இவங்க எல்லாமும் முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்க. இவர் முடிவுல வருவாரு அப்படின்னும் போது இவங்க எல்லாருடைய ஆற்றலையும் ஒட்டுமொத்தமா கொண்டுகிட்டு அவர் அந்த எல்லா தன்மையுமே அவர்கிட்ட இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இயேசுவா பாத்தீங்கன்னா அந்த இயேசுடைய தன்மையும் இருக்கும். ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு அப்புறம் பெரிய ஒரு மகான ஒரு தெய்வ சக்தி எப்படி சொல்றது, அவருக்கு அப்புறம் நம்ம யாரையுமே பார்க்கல. கடந்த ஒரு 150 ஆண்டுகளுக்கு மேல அந்த அளவுக்கு ஒரு நபரை நம்ம பார்க்கவே இல்லை. அப்ப இறுதி காலம் நெருங்கிருச்சு. அந்த இறுதியில நம்ம, ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல தான் இதை பத்தி அதிகமா பேசலாம். அப்ப இறுதி காலம் நெருங்கிருச்சுன்றது தெளிவா தெரியுது, நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தீர்க்க தரிசனம் பத்தி பாக்குறோம், அதுல போடுற விஷயங்கள் எல்லாமே இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அப்படின்னும் போது நம்ம இறுதி கட்டத்துல இருக்கோம். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த 4 லட்சம் வருடங்கள் இதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனை கதையா நம்மள மூட நம்மள நம்பி வச்சுட்டாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. நம்ம ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள் மூலமா கலியுகம் முடிவுலதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. அப்ப இந்த அழிவில்லா தலைவனும் நம்ம கூட தான், அதாவது நம்ம மனிதர்களோட மனிதரா ஐயா சொன்னாங்க. இப்போ நம்ம ஐயா ஒருத்தவங்க சொன்ன மாதிரி, வெங்கடேசன் ஐயா அவங்க சொன்ன மாதிரி எல்லா துன்பங்களையும் அடைந்து, அவர் எல்லா துன்பங்களையுமே அடைந்து எல்லாத்தையுமே வெறுத்து, அதாவது ஆசை, கோபம், இன்பம், துன்பம், இது எல்லாத்தையுமே வெறுத்து ஒரு மனிதனுக்கு எது தேவை, இன்பமா வாழ்றதுக்கு எது தேவை, இந்த ஒரு உண்மையை அவர் வெளிப்படுத்துறது தான் அவருடைய குறிக்கோளா இருக்குமோன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படிதான் அவர் வருவாருன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. எல்லா மக்களுக்குமே, அதாவது இந்த மதம் அந்த மதம் இல்லாம எல்லா மதத்தையுமே ஒன்றிணைந்த ஒரு நபரா, ஒரு தலைவனாதான் அவர் இருப்பார். ஏன்னா அப்படிப்பட்டவங்க இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தையே ரூல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு மதத்துக்கு எதிராகவோ இல்ல இன்னொரு மதத்துக்கு எதிராகவோ இல்ல ஒரு மொழிக்கு எதிராகவோ இல்ல இன்னொரு மதத்துக்கு பிடிச்சோ அவர் வந்தாருன்னா ஒருவருக்கு உயர்ந்தவரா தெரிவாங்க, இன்னொருத்தருக்கு அவரு வெறுப்பா தெரிவாங்க. அப்ப எல்லாரையுமே அவர் ஒன்றிணைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம், ஒண்ணு அன்பை போதிக்கிறவரா இருப்பாரு, இல்ல எல்லா மதமும் ஒன்றுதான், இறைவனை போதிச்சு இறைவன் தான் எல்லாமே ஒருவர் அப்படின்ற அந்த ஒரு தன்மையை கொண்டு மக்களுக்கு விதிப்பாரு, அப்படின்றது விதையா கொடுப்பாருன்றதுதான் என்னுடைய கருத்து. நன்றிங்க ஐயா. மிகச்சிறப்பு. நன்றிங்க ஐயா. குச்சிருக்கு சொல்லுங்க. ஒரு விஷயம் அவரு ரமேஷ் சொன்ன நண்பர் சொன்னதுல இருந்து ஒண்ணு சொல்றேன். சரிங்க, சொல்லுங்க. அவர் சொன்ன அனைத்துமே ஏற்புடையாதான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அத்தனை ஆன்மாக்களும் சேர்ந்துதான் அவர் இயக்கும் அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஆன்மாக்கள் எல்லாமே ஒரு முழுமை பெறாமலே இறந்துட்டாங்க. அவங்க விட்டு சென்ற பணிகளை தான் இவர் மூலியமா தொடருவாங்க அப்படிங்கறதா யதார்த்தம். சிறப்பு. அதுக்காக கூட அத்தனை ஆன்மாக்களும் இவர் சேர்ந்து வழி நடத்தலாம். இயேசுவும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டக்குன்னு துர்மரணம் அடைஞ்சிடறாரு. நபிகள் நாயகம் அப்படிதான் கொல்லப்படுறாரு. வள்ளலாரும் அப்படிதான் பண்றாரு. நீங்க ராமருக்கே பாத்தீங்கன்னா முழுமை பெறாம மனைவியை இருந்து அவரும் அப்படிதான் போறாரு. சோ இவங்க எல்லாமே ஒரு விஷயத்த சொல்ல வர்றவங்க, கடவுளால் படைக்கப்பட்டவங்க, அவங்க எல்லாமே துர்மரணம் அடையப்பட்டு சாத்தான் மூலியமா அழிக்கப்படும் போது இந்த அத்தனை ஆன்மாக்களும் சேர்ந்துதான் ஒரு இறுதி வடிவத்தை கொடுத்து இவங்க அனுப்புறாங்க அப்படிங்கறத என்னுடைய புரிதல்.
சோ அவர் சொன்ன மாதிரியே அந்த அவங்களுடைய குணங்கள் எல்லாமே இவற்றிலிருந்து வெளிப்படும் அப்படிங்கறத யதார்த்தம். அடுத்து நீங்க அப்படியே தொடருங்க. சரிங்கய்யா. நம்ம இந்த குழு உரையாடலானது இன்றைய இதை வந்து நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை நல்ல தலைப்பில் நம்ம இதே உரையாடலை தொடர்ந்து செய்வோம். கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.